இது நாள் வரைக்கும் திமுகவில் இடம்பெறாத தேமுதிக வந்து கூட்டணிக்கு உள்ள வந்திருக்கு. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? அது வெற்றி வாய்ப்பு எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கூட்டணி இணைஞ்சதுல வரவேற்பும் இருக்குது. அதே மாதிரியான அவங்க மீதான விமர்சனமும் வச்சிருக்காங்க. அதாவது திமுக கூட்டணி கட்சியில வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க, அதிமுக கூட்டணி கட்சி வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. விஜயகாந்த் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு வந்து தேமுதிக பொறுத்தவரைக்கும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இணைஞ்சதுல வந்து மறுமலர்ச்சி திமுகவினுடைய முதன்மை செயலாளராக திருச்சியோட நாடாளுமன்ற உறுப்பினர் நான் வரவேற்கிறேன். ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு சவாலான தேர்தல். அந்த ஒரு பக்கம் பொறுத்த வரைக்கும் மதவாத பாஜக மற்றும் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, மற்றொரு பக்கம் ஜனநாயக சக்திகளை இணைத்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியில் எங்க பக்கம் இன்றைக்கு வந்து சேர்ந்துள்ள தேமுதிகவை நான் வரவேற்கிறேன். அந்த இயக்க தலைமைக்கும் அந்த இயக்க தோழர்களுக்கும் மறுமலர்ச்சி திமுக சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நேரத்தில் அந்த நீங்க சொன்ன மாதிரி அண்ணன் அதிமுக தலைவர் அண்ணன் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் விமர்சனம் வைக்கிறாரு. அது மாதிரி திமுக அணியில போய் அவங்க சேர்ந்து விமர்சனம் வைக்கிறாரு. ஒரு எதிர்கட்சி தலைவரா, அது இல்லாம மாற்று கூட்டணியை சார்ந்தவர் என்ன சந்தோஷமா பட முடியும்? அவருடைய ஏதோ கருத்தை சொல்லதான் செய்வார். அதே வேளையில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எங்களுக்கு தேமுதிக மாத்திரம் கிடையாது, எந்த ஒரு இயக்கம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு இயக்கமும் எங்க கூட்டணியில் சேர்றது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அதே மாதிரி மாநிலங்களவை தேர்வு வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த மாநிலங்களவை தேர்வில் வைகோவுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லைன்னா ஏதாவது அது இந்த தலைவர் வைகோவை பொறுத்த வரைக்கும் அது தலைமை, எங்களுடைய இயக்க தலைவர் வைகோ சரி, மூத்த நிர்வாகிகள் அது முடிவு எடுக்கணும். அப்படி அவங்க விருப்பப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா திமுக தலைமை கிட்ட அவங்க சொல்லதான் செய்வாங்க. அது வந்து அவங்க கூட்டணி தலைமை எங்களுடைய இயக்க தலைமையை சேர்ந்து முடிவு செய்யறது. நான் வந்து நம்ம கருத்து சொல்ல முடியாது. மதிமுகவோட தொகுதி பங்கூர் பேச்சுவார்த்தை எப்போது ஆரம்பிக்கிறீங்க? அது எப்போ எதிர்பார்க்கலாம்? அதாவது கூட்டணி தலைமை என்ன சொல்லியிருக்கிறாங்க, 22க்கு அப்புறம் தான் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த இயக்கத்துக்கூடயும் அவங்க கூட்டணி பேச்சு ஆரம்பிக்கல அவங்க. ஆனா பொதுவாக வந்து என்னன்னா, இப்போ இனி அடுத்து என்ன, இனி ஒரு 4-5 நாள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு எல்லா கூட்டணி கட்சி எல்லா இயக்கத்துடைய அதாவது குழுக்கள் அமைப்பாங்க. எங்க இயக்கத்துக்கு குழு அமைச்சிருக்கிறோம். அதே மாதிரி திமுகலையும் குழு அமைப்பாங்க. குழு அமைச்ச பிறகு பேசுவாங்க. கண்டிப்பா அதெல்லாம் இன்னும் 4-5 நாட்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஏங்க, அவர் மணிசங்கர் ஐயர் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய நபர். அவங்களுடைய காங்கிரஸ் இயக்க தலைமைக்கு அவர் மரியாதை கொடுக்கறது கிடையாது. காங்கிரஸ் இயக்க தலைமைக்கு சங்கடத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அவர் கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. He is outdated and he is no more valid in politics today. புரியுதுங்களா? ஏன் ஆங்கிலத்தை சொன்னா அவர் போய் சேரட்டும் தான். ஆனா கடந்த தேர்தலில் மதிமுக வந்து திமுகவோட சின்னத்துல வந்து போட்டி போட்டாங்க. இந்த தேர்தலில் மதிமுக தனிச்சின்னத்துல போட்டி போடுற வாய்ப்பு இருக்கா, இல்ல அதே திமுக சின்னத்துல போட்டி போடுற வாய்ப்பு இருக்கா? இயக்க தோழர் இது வந்து என்னுடைய நான் இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் தலைமை தான், கட்சியோட தலைமையை அந்த முடிவெடுப்பாங்க. இயக்க தோழர்களுடைய விருப்பம், ரேங்க் அண்ட் ஃபைல், இயக்க நிர்வாகிகள் தொண்டர்களுடைய விருப்பம் என்னன்னா தனி சின்னத்தை நிற்குங்கிறது. எங்க இயக்கம் கிடையாது. எந்த இயக்கத்துக்கு எடுத்துட்டு அது அடிப்படை உரிமையை நாங்க பாக்குறோம் நாங்க. ஆனா இது வந்து எங்களுடைய தலைமையும் சரி, கூட்டணி தலைமையும் பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. வந்து திருமாவளவன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, கூட்டணியில இருக்கிறதுனால எங்களோட உரிமைகளை வந்து விட்டு கொடுக்க முடியாது. பட் அதே நேரத்தில் நாங்க உரிமையை கேட்டு பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி மதிமுக கூட்டணி ஆட்சியில பங்குன்றதை வந்து அவங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை குழு மூலம் அதை கேட்கறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? அதாவது ஒவ்வொரு இயக்கத்துக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு இருக்கு. இப்போ காங்கிரஸ் இயக்கமா இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனுடைய இயக்கமா இருக்கட்டும், அவங்களுடைய விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அவங்க உரிமைகளை அவங்க வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய முடிவு என்னன்னா, கூட்டணி ஆட்சிக்கு பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டு இங்க இடம் கிடையாது. இந்த நேரத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலையில இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத நாங்க மதிமுக பொறுத்த வரைக்கும் அதை நாங்க கோரிக்கையை வைக்க மாட்டோம். இது இப்போ இல்ல, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே கன்னியாகுமரி ஒரு பத்திரிகை சந்திப்பு அப்போ நான் இந்த கருத்தை நான் தெரிவிச்சிருந்தேன். நான் தலைவர் வைகோவும் இதை ஆணித்தரமா சொல்லியிருக்கிறார். கூட்டணி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மதிமுக வந்து அதை வந்து அதாவது நாங்க அந்த விருப்பத்தை நாங்கள் விருப்பம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே வேளையில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிறது இது வரைக்கும் அது சாத்தியப்படாது. இன்னைக்கு இருக்கிற குழப்பமான சூழ்நிலையில வந்து கூட்டணி ஆட்சி கேட்கறது வந்து நல்லது கிடையாது. எங்களுடைய நிலைப்பாடு சொல்லியிருக்காரு. அதே வேளை பிற இயக்கங்கள் அது அவங்களுடைய விருப்பம். தொகுதியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு கட்சியோட அங்கீகாரத்துக்காக இந்த 2020 சட்டமன்ற தேர்தல் மதிமுக பத்திரிகை தோழர் நீங்க இருக்கிறீங்க, இத்தனை பேர் இருக்கிறீங்க. உங்க ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கொடுத்த வேண்டாம்னு சொல்ல போறீங்க? கூட எண்ணிக்கை வந்தா சந்தோஷம் தான், எனக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தான். நீங்க கேட்பீங்களா?
உங்க ஆபீஸ்ல ஒரு ப்ரொமோஷன் இருக்கு, வாய்ப்பு இருக்கிற வேகன்சி வந்துச்சுன்னா கேட்பீங்களா? அதே மாதிரிதான் நாங்க கேட்போம். கட்சியோட தலைமையை கூட்டணி தலைமை முடிவு செய்வாங்க, அவ்வளவுதான். எல்லாம் பாருங்க, கூட இருக்கிற எம்எல்ஏ கண்டிப்பா வந்து இருக்கிற தொகுதியில தக்க வச்சுக்கணும் தான் எங்களுடைய எங்க இயக்கங்கள் எல்லா இயக்கங்களுடைய விருப்பம். அதே வேளையில பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அங்க அதுவும் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தொகுதிகள்ங்கிறது இன்னைக்கு புதிய இயக்கங்கள் வந்திருக்கிறாங்க, புதிய இயக்கங்கள் கூட்டணியில் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பங்கள் இருக்கலாம், எல்லாம் பேசி தலைமை கூட்டணி தலைமை தான் முடிவு செய்வாங்க.